தண்ணி இருக்கு கட்டுமா? ரெண்டு இளநீ. உங்களுக்கு தான் தெரியுமே சந்தா, எனக்கு தென்னை மரம்னா ரொம்ப பிடிக்கும். கைமா இருக்கிறதா அது தென்னை மரம் ஒண்ணுதாம்மா. காரியங்களுக்கு பயன்படுறதும் தென்னை மரம் தான். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப வசதியா சொல்லிட்டோமா. இந்த பாரு, வாழை மரம் கூட வாசப்படை வரைக்கும் தாம்மா. ஆனா தென்னை மரம் இருக்கு, அது ஏன் உனக்கு? ஹாய் சந்தா. என்ன வசு, இளநீர எனக்கு இதுல பங்கு இல்லையா? பங்கு கொடுக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. வேணும்னு வாங்கி தரேன். வேணுமா? நோ தேங்க்ஸ், பை பாய், சீரியோ. என்ன ஆச்சு? உழவுற பிசினஸ் எல்லாம் நல்லா தான் நடக்குது. ஆமா, நீ ஏன் தூரமா தொலைவா உட்கார்ந்து நிக்கிற? இன்னைக்கு அப்படிதான் வெள்ளக்கண்ண சாப்பிட்டு இருக்கிறேன். அம்மா புள்ள ஓகே, மதுரம் இல்லம்மா. ஓகேன்னா வேண்டாம் போ. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இத பாரு, மதுரம் இல்ல எவ்வளவு நல்லா கேக்குது. ராத்திரி 12 மணிக்கு பூக்க ஆரம்பிச்சதுன்னா பங்களா அப்படியே கும்முற தூக்குமா. வர வர அம்மாவுக்கு மொக்குனாலே பிடிக்க மாட்டேங்குது. முழு எப்படி 40 பைசாமா? 30 பைசா வச்சுக்க. அம்மா, நீங்க எல்லாம் படிச்சவங்க, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. பூவ பொம்பளைங்க குறைச்சி மதிச்சா பொம்பளைங்க ஆம்பளைங்க குறைச்சி மதிப்பாங்கம்மா. எப்படியோ தலையில கட்டிடுவியே. அம்மா, இந்த முல்லையை தான் என்னால முழம் போட முடியும். உங்க பல்ல யாராலையும் எடை போட முடியாதுமா. பூஜை செய்ய வந்தவ பூ போட மறந்துட்டாளே. வயசுக்கு வராத பெண்ணோட ஞாபகம் வாழ்க்கையே மறதியாக்கிட்டு. முருகா, ரத்னகிரி தெய்வமே, என் மக வசுமதி, என் பாவளை எப்படி சிதறடிச்சுட்டு வர்றேன். நாங்க செஞ்ச பாவம்னா அவளை சோதிக்க, அவ செஞ்ச பாவம்னா எங்களை சோதிச்சுட்டு. ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு கொடுத்த காவியச்சல மாதிரி பெண்ணை கொடுத்துட்டு கண்ணை பறிச்சுட்டேப்பா. இது என்னப்பா நியாயம்? என்னப்பா நியாயம்? 25 வயசாகியும் இன்னும் அவ பருவம் அடையல, பக்குவம் அடையல, பச்சை பந்தல் போட்டு பாக்குற பாக்கியமும் கிடைக்கல. எங்கேயோ ஒரு பெண் காலம் பூராவும் வயசுக்கு வராம இருக்கிறது உண்டா? இப்படி இருக்கிறாவோ எங்க வயிற்றுல வந்து பிறக்கணுமா முருகா? எங்க வயிற்றுல வந்து பிறக்கணுமா? காலம் பூராவும் என் பொண்ணு புல்லுக்கு சமானமா, கல்லுக்கு சமானமா, பூப்புங்கிற பொக்கிஷத்தை அடையாமையே போயிடுவாளா? அப்படி நாங்க என்னப்பா பாவத்தை செஞ்சோம்? சொல்லு முருகா, சொல்லு முருகா, சொல்லு முருகா, சொல்லு முருகா. முருகா, நீ அவளை சந்தோஷப்படுத்தினாலும் சரி, சாகடிச்சாலும் சரி, எதுவும் விருப்பமோ அதை செய்ப்பா. செய். செல்வம், பசு வர்ற. எங்க பங்கு வச்சிருந்த பூச்செண்டு முட்டா இருக்கேன்னு நான் தான் சுவாமிக்கு போட்டுட்டேன். என்னப்பா இது, எனக்கு கொஞ்சம் கூட வைக்கலையா? அதனால என்னம்மா, சுவாமி மேலேயே அது மலர்ந்துடும். அப்புறம் நீ எடுத்து வச்சுக்க. சாமிக்கு போட்ட பூப்பு அது. தப்பு இல்லம்மா. ஆண்டாள் தாம் பயன்படுத்தின பிறகுதான் புஷ்பத்தை தெய்வத்துக்கே சூட்டின. அதனாலதான் கடைசி வரைக்கும் கன்னியாவே அவ வாழ்க்கை முடிஞ்சிடுச்சோ என்னமோ. ஆனா நீ தெய்வத்துக்கு சூட்டின பூவை அப்புறம் தான் பயன்படுத்துற. உனக்கு நிச்சயம் கல்யாணம் ஆகுமா? போப்பா. சரி சரி, சந்தானம் டைனிங் டேபிள்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கான். வாங்க டிபன் சாப்பிட போகலாம். முருகா, என்னப்பா இன்னைக்கு அம்மா டிஃபன் பண்ணாங்களா? நீ தான் அனுபவிக்க போற. இல்ல மாமா, சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். அப்படியா? சாப்பிடலாம். என்னம்மா இது? ஏமா முதல்ல சந்தானம் நம்ம கம்பெனில ஜெனரல் மேனேஜர் பதவி ஏற்றிருக்காரு. ஒரு ஸ்வீட் பண்ண கூடாதா? அட்லீஸ்ட் ஒரு பாதுஷா, இன்னொரு ஜாங்கிரி. என்னம்மா இது? நீ ஒண்ணுமா, அவன் கூடுவா சரி, அவளுக்கு பாதுஷாவை தெரியுமா, ஜஹாங்கீர தெரியுமா? அது நல்லா இருக்கு. கொட்டை கொட்டையா 5000 அரிசி மாதிரி. செல்வம்,
குழந்தை ஸ்வீட் பண்ண போயிருக்கா? இல்லீங்க, வாங்க போயிருப்பா. இருக்கும். ஏமாமா ஸ்வீட் வரதுக்குள்ள எல்லாம் ஆறி போயிடாது. வரப்போறது சீட்டு. வாய் திறங்க. சாரி சந்தா, சக்கரை நினைச்சேன், உப்பு போட்டுட்டேன். உப்பிட்டவங்களை உள்ளளவு நினைக்கணும்னு ஞாபகப்படுத்திருக்கேன். நான் நன்றி மறக்க கூடாது இல்லையா? சாப்பிடு. சந்தானம், உன்னை நம்பித்தான் ஜெனரல் மேனேஜர் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். Promise little, achieve more. நெஞ்சில நீங்க போட்ட பிள்ளையார் சுடி இன்னும் மறையல மாமா. ஓ சந்தானம், பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் தொப்புள்ள நாணயத்தை வைக்கிறமே, ஏன்? தொடங்குற எந்த காரியத்துக்கும் போடுற பிள்ளையார் சுழிலையும் நாணயம் இருக்கணுங்கிறதுக்காக. வெல் செட் மை பாய், வெல் செட். நீ ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், ஆனா தேவையில்லை. என்ன உனக்கு அரசாங்க வியாதி பிடிச்சிடும், என்ன போல அது என்னோட இருந்துட்டு போட்டுமே. ஓஹோ, இப்பதான் புரியுது. அதனாலதான் நீங்க வேலையை விட்டதுக்கு அப்புறம் பிள்ளையார் கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. போட்டாளே ஒரு போடு. அப்ப மாமா புறப்படனா? என் ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. நல்லா மாமி வர மாமி. போயிட்டு வாப்பா. நான் ஒருத்தி இங்க இருக்கேன். விழணுமா? தோஷம் இல்ல. இன்னும் ஆகலையே. என்னது? வயசு ஆபீஸ்க்கு நேரமாச்சு. அது சரி, பின்ன வயசுக்கா நேரமாகும். ஆமா, இன்னைக்கு பார்ட்டி உண்டா? பார்ட்டி என்னுடையது. வழக்கம் போல பர்சு உன்னுடையது. அப்பா மாதிரி பிள்ளையார மறந்துட போறீங்க. மாணிக்க மாமணி மாலையில் மங்கையவள் தங்கமுகம் நான் கண்டது. மாணிக்க மாமணி மாலையில் மங்கையவள் தங்கமுகம் நான் கண்டது. மாணிக்க மாமணி மாலையில் மாணிக்க மாமணி மாலையில் மங்கையவள் தங்கமுகம் நான் கண்டது. மாணிக்க மாமணி மாலையில்
நமக்கும் ஒரு நாள் பிறக்கும். யோ கொப்பனாம்பட்டி சுப்பையா, யோ நேக்கு இந்த காது கேட்காது, இதான் கேட்கும். இந்த பக்கமா வா. ஆமா நீ ஒத்த காது இல்ல. யோ உன் பேரு தான் ரொம்ப நீளமா இருக்குது. எல்லாரும் கஷ்டப்படுறான்னுதான் கொப்பனாம்பட்டி சுப்பியாகிற பேரை மாத்தி கொசுன்னு வச்சுட்டேன். இப்ப என் பேரு மஸ்கிட்டோ. இம்மா பெரிய வீட்டுல நீ என்ன வேலை பாக்குற? அதுக்காக தான் உனக்கு கூட்டிட்டு வந்துருக்கேன். ஆவா, என்னோட வேலை சமையல் கட்டோட சரி. அது சரி, இன்னும் சம்பளம் கொடுப்பாங்க. வாயை மூடிட்டு இருந்த கை நிறைய கிடைக்கும். வாயை திறந்தா பல்லு உடையும். இந்த வீட்டுக்கு வேலைக்கு ஒரு சேலை தேவை. வேஷ்டி கட்டிக்க ஆரம்பிச்சிடாத. உள்ள வா, உள்ள வா. யாரு ஓடி போன நம்ம பார்த்து வேலைக்காரிக்கு பதிலா இவன் எப்படி ஓட மாட்டா, ஒட்டிக்குவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அட்ஜஸ்ட். அடே நம்ம பூக்காரி. இனிமே இந்த வீட்டு வேலைக்காரி முழம்போட்டு பூ வித்து ஜீவனம் பண்ண முடியலன்னு நான் பாத்துக்கு பாத்திரம் தேய்க்க வந்திருக்கிறா. வேலையெல்லாம் எப்படி இருக்கும்? படு சுத்தங்க, படு சுத்தங்க. பேர் என்ன மறந்துட்டேனே. அதான் பாப்பா. நீ செவிடு, அவன் என்ன ஊமையா? அவளை பேச விடு. உன் பேர் என்னம்மா? பாப்பாத்தி. பாப்பான்னு சொல்லுவாங்க. நீ எப்படி சைவமா ஷெட்யூல் செய்வோமா? கண்டம் கண்டமா. ஒரு காலத்துல இப்ப அசைவம் இல்ல, அசல் செய்வோம். உன்ன சொல்றியா இல்ல அவளை சொல்றியா? என்ன பத்தி தெரியாதம்மா, நான் எப்பவாவது தெரிஞ்சிருந்த ஒரு கேள்வி கேட்கிறேம்மா. வசு, அம்மா என்ன பண்றாங்க? குளிக்கிறாங்கப்பா. ஓ, அதான் 1.5 மணி நேரமா ஆள் நடமாட்டத்தையே காணோம். ஏதோ குறைஞ்ச மாதிரி இல்ல. உனக்கு இடம் கொடுக்க கூடாது ஐயா. வந்து அதெல்லாம் ஹோம் டிபார்ட்மெண்ட் அங்க கேட்டு. சீஃப் மினிஸ்டர் ஓகே, பிரைம் மினிஸ்டர் தான் இப்படியோ. கவலைப்படாத, குழந்தை இருக்குது. நமஸ்காரம் பண்ணு. தினமும் காலையில குளிச்சிட்டு தான் வேலை பார்க்கணும். நான் ஒரு நாளைக்கு 3 தபா குளிப்பேமா. ஐயோ, அப்புறம் உடம்பு என்னத்துக்காருது? தண்ணி பஞ்சம் வேற. வசமதி, சரி சரி, கதவை தாழ்ப்பா போட்டுட்டு சமையல் வேலை பாரு. நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். உத்தியோகம் வாங்கி கொடுத்தாச்சு. லோகத்துல மனுஷா பழைக்கணும்னா கத்துக்க வேண்டிய முதல் பாடம் அட்ஜஸ்ட்மெண்ட். நீ பாக்குறதுக்கு சினிமா ஸ்டார் மனோரமா மாதிரியே இருக்கிற. மனோரமா என் பேரு பாப்பா. போடு சாப்பா. என்னமா என்னமா ஸ்கிப்பிங் ஆடுறீங்களா? ஆமா, என் தலையெழுத்து ஆட சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஆடுறேன். எத்தனை தபா ஆடுவீங்க? 1000. ஏங்க ஆடுங்க பார்க்கலாம், நான் என்றேன். 1 2 3 4 10 11 12 13 14 15 20 21 22 23 24 25. பாத்தீங்களாமா, 25 வரைக்கும் தான் வர முடிஞ்சது. நான் இங்க வேலைக்கு வந்து கரெக்டா 25 நேரம் ஆகுதுமா. இல்லடி, எனக்கு 25 வயசு ஆச்சுன்னு சுட்டி காட்டு. பாப்பா இங்க வா. என்னம்மா இங்க பாரு. அடேடே, இத புள்ளையாருக்கு சோறு வேணும்ல? வழக்கமா அதானே செய்யறது. அது இல்லம்மா, இப்ப தேங்காய் என்ன விலை விக்குது? என்னத்துக்கு அனாவசியமா பிள்ளையாருக்கு போய்? ஏன் கடையில வித்து காசாக்கணும்னு நினைக்கிறியா? தப்பு தப்பு, நான் அப்படிலாம் செய்யறது இல்லம்மா. ஏமா, இந்த தென்னை மரத்துல என்ன விசேஷம்? இந்த தென்னை மரத்துல ஒரு கதையே அடங்கி இருக்குடி பாப்பா. சரி சரி, நீ போ, உன் வேலையை பாரு. அம்மா, தென்னை மரத்துல என்னம்மா கதை இருக்கு? அந்த கதை உனக்கு ஏம்மா? இந்த வீட்டோட சொத்தையே அந்த தென்னை மரத்தடியில தான் புதைச்சு வச்சிருக்கு. அதை எடுக்க முடியலையே. இது ஒரு பெரிய கஷ்டமா? மரத்தை வெட்டினா சொத்து சுலபமா கிடைச்சிடுது. பசு, செல்வம், கதையை ஏன் மறைச்ச? சொல்லிட வேண்டியதுதானே? சொல்லக்கூடிய கதை அங்க இது. பத்திரிகையும் ரேடியோவும் சொல்ற சில கதைகளை போல இது ஏ சென்சார் கதை இல்லையே, இசட் சென்சார் கதை தானே. யாரு? லதாவா?
ப்ரோக்ராம் விஷயமா வந்தியா? இல்ல கிலோகிராம் விஷயமா வந்தேன். வேடிக்கை பேச வந்த சந்துரு, என் பேதரிக்கு ஒரு முடிவு கேட்க வந்திருக்கேன். என்ன கல்யாணம். கல்யாணம்? அந்த வார்த்தைக்கு என்னுடைய அகராதியில் இடம் கிடையாது லதா. 2வது பதிப்பு போடலாம்னாலும் சான்ஸ் இல்லை. அப்படி மீறி போட்டாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும். அகராதி வேண்டாம், வாய்ப்பாடானு சம்மதிக்கிறேன். ஏன்னா உங்களை நான் நம்புறேன். லதா, நீ என்ன புரிஞ்சுக்கல. நீ எப்படியோ, ஆனா நான் அசல் பிரம்மச்சாரி, சத்தியமான பிரம்மச்சாரி. சந்துரு, இதுதான் உன் முடிவா? ப்ரொஃபஷனலுக்கு ஜோடி யாரு? எனக்கு ஆட்சேபனை. ஆனா பர்சனலுக்கு ஜோடி எனக்கு நானே. வரேன் சந்துரு. என்ன வெளியே புறப்பட்டீங்களா? ஐ கேம் ஃபார் யூ. For me? உள்ள அம்மா இருக்காங்க. லதா, மார்னிங் மிஸ்டர் நாராயணசாமி. வாங்க டாக்டர் தேசாய். வசுமதி அங்க புறப்பட்டாங்களே? ஆமா டாக்டர். டாக்டர்ங்கிற சொல்லி அவளுக்கு அலுத்து போச்சு. Naturally. Mr. Narayanasamy, I've lost all hopes. டாக்டர். Yes, நம்பிக்கையே போயிடுச்சு. By the by, மைசூர்ல பஸ்வாப்பான்ட்டு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் அட்ரஸ் தரேன், போய் பார்க்கலாமே. நான் இப்படி ஒரு பொண்ணை பெத்ததை விட மலடியா இருக்காளே, அவ எவ்வளவோ புண்ணியம் செஞ்சோம். இது எதுக்கு? பச்சை பந்தல் போடவா? குடிசைக்கு கூரை போடமா? ஆமா, வீட்டு வசதி வாரியம் தான் உங்களுக்கு ஹாலிவுட் ஃபேஷன்ல வீடு கட்டி கொடுக்கறாங்களே. அதை ஏன் கேக்குற? எல்லாம் எங்க பொழப்புல மண்ணை போடத்தான். ஏய்யா, வீடு தான் கட்டி கொடுக்கறாங்களே தவிர பந்தல் குழுவா போட்டு தருவாங்க? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதையா. பசு பிரச்சாரம் பண்ணவா காரன் நிறுத்தி இறங்கி போனேன். ஒரு பிபி சந்தான். எவ்வளவுப்பா பிபி? 10 காசுங்க. ரூபா கொடுக்குறீங்க? பரவாயில்ல வச்சுக்க ராஜா. ஆமா, நாதஸ்வரம் கேட்கறதுதான் பெருசா இருக்கு. பொண்ணுடைய கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்ல. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? மைசூர் புரோகிராம் என்னங்காச்சு? ஒண்ணுமே சொல்லாம பேசாம இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? உன் மக ஒப்புக்கிட்டா சரிதான். அவ என்ன ஒப்புக்கிறது? மைசூர்ல உள்ள டாக்டர்கிட்ட நாம தான் அழைச்சு கொண்டு போய் காட்டணும். என்னங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. அவளுக்காக நாம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இதெல்லாம் அவளுக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கு புரியும்னு நீ நினைக்கிறியா? ஆண்டவனுக்கு தாங்க புரியும். அவனுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இவளுக்கு புரிய வைக்கணுமே. நல்லா இருக்குடி அம்மா, பச்சை குழந்தை மாதிரி. நான் பச்சை குழந்தை தானேம்மா. ஒரு நிமிஷம் டாக்டர் கிட்ட உடம்ப காட்ட முடியல, சந்தானத்தை கூட ஊரை சுத்திட்டு வர முடியுது இல்லையா? டாக்டர் சொல்றேன். சந்தானம், வேற ஏதாவது விசேஷம் உண்டா? ஹோட்டல் ரூம் காலி பண்ணிட்டேன். இனிமே ஆபீஸ்லயே தங்கிக்கலான்னு. அது கூட தேவையில்லை. கடலாட்டம் வீடு இருக்கு. ரொம்ப அழகா இருக்குங்க. அழகா இருக்கோ இல்லையோ, அவருக்கும் மானம் இருக்கு. என்னைக்கு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றாரோ அன்னைக்கு இந்த வீடே அவருடைய தானே. அம்மா எப்பவுமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான். வாங்க நம்ம அப்ஸ்டேருக்கு போலாம். என்ன இது உடனே மாப்பிள்ளையிட்ட மாதிரி வெக்கம்? ஓ, அம்மா ஏதாவது சொல்ல போறாங்களோன்னு பாக்குறீங்களா? அம்மா அப்பாவுக்கு அதிகாரியா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு நான் தான் அதிகாரி. எனக்கு அதிகாரி யார் தெரியுமா? சந்தான். இப்போதைக்கு என் பின்னால வாங்க, அப்போதைக்கு உங்க பின்னால நான் வரேன். கொசு, என்ன குழந்தை? 2 கப் போவேன். சரி.